अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरुवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मीति मूर्तिभेदविभागिनि व्योमवद्यात्मदेहाय दक्षिणामूर्तये नमः। பவித்ர இந்திரியானின் நதிக்கரையில் அமர்ந்து கொண்டு மௌலி ஞானேஸ்வர் மகாராஜன் அருளால் ஏக்நாத் பாகவதத்தின் 2வது சாப்டரை படித்துக் கொண்டிருக்கின்றோம். அதன் வரிசையில் இன்று நாம் காண வேண்டியது 79வது ஓவி ஸ்லோகம் 7. நேற்று நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நாரதரின் அன்பை கண்டு வியந்தபடி இருந்தோம். எப்படி அவர்கள் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் 2 பேருக்குமே நட்பை பாராட்டினார் அப்படிங்கிறது மிகவும் விந்தையாக இருந்தது. ஸோ இப்போ வசுதேவர், அதாவது நம் கண்ணனுடைய அப்பா இருக்கார் இல்லையா, அவரை பார்க்க நாரதர் வந்திருக்கும் போது அந்த வசுதேவர் தான் இவ்வளவும் அந்த நாரதனின் புகழை பாடி நமக்கும் கூட அந்த நாரதனின் அன்பை கண்டு வியக்க வைத்தார் அப்படிங்கிற வரைக்கும் நேற்று நம்ம பார்த்தோம். இப்ப அந்த நாரதர் கிட்ட நான் ஒரு கொஸ்டினை கேட்கணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். என்ன கேட்கிறாருன்னு பார்க்கலாம். வசுதேவர் மிகுந்த மரியாதையுடன் சொன்னார், தேவரிஷியே, இன்று எனது புண்ணியங்கள் அனைத்தும் பலன் அளித்தன. எனக்கு ஆத்ம சுகத்தை வழங்குவதற்காக எனது தாய் தந்தையாக நீங்களே என் வீட்டிற்கு வந்திருக்கிறீர்கள். வேற என்ன கேட்க போறாங்க? ஆண்கள் வந்து அவங்க கிட்ட ஆத்ம ஞானத்தை தவிர வேற என்ன கேட்க போறோம்? ஸோ அதே விஷயத்தை தான் இங்க கேட்கிறாரு. நான் எத்தனை ஜென்மங்களாக செய்த புண்ணியனின் பலன் கிடைத்தது, நீங்கள் எனக்கு கிடைச்சிட்டீங்க. அதனால எனக்கு ஆத்ம சுகத்தை வழங்கும் தாய் தந்தையாக நீங்களே கிடைத்து விட்டீர்கள் அப்படின்னு ஒரு சந்தோஷத்தோட தன்னுடைய அந்த ஆசையை வந்து நாரதர்கிட்ட வெளிப்படுத்துறார். ஆத்ம சுகத்தை கொடுங்கன்னு கேட்கல, இன்டெரக்டா கேட்டார். ஆத்ம சுகத்தை கொடுக்கறதுக்காகவே எனக்கு தாய் தந்தையா நீங்க என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னதன் மூலியமா எனக்கு அந்த ஆத்ம ஞானத்தை கொடுங்கள் அப்படின்னு இன்டெரக்டா கேட்கிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. முன்பு உமது சீடர்களுக்கு எத்தகைய கருணையை செய்தீரோ அதே கருணையை என் மீதும் பொழியுங்கள். உன் மீது எனக்கு முழு நம்பிக்கை உள்ளது. என்னை இந்த பிறவி தலையில் இருந்து விடுவீங்கள். முதல்ல இன்டைரக்டா கேட்டாரு, இப்ப டைரக்டாவே கேட்கிறாரு. உங்களுடைய எத்தனையோ சிஷியர்களுக்கு நீங்கள் ஆத்ம ஞானத்தை கொடுத்து கரையேற்றியவர்களை நான் மிகவும் அறிவேன். அதே போன்று என்னையும் ஒரு சிஷியனாக ஏற்றுக்கொண்டு எனக்கும் இந்த ஆத்ம ஞானத்தை கொடுத்து எனக்கும் பிறவித்தலையிலிருந்து முழுமையாக எனக்கு விடுதலை தாருங்கள் அப்படின்னு நேரடியாகவே தன்னுடைய விண்ணப்பத்தை வைத்து விட்டார். உமது தரிசனத்தினால் நான் வாழ்வின் பயனை அடைந்து விட்டேன் என்பது உண்மைதான். இருப்பினும் பாகவத தர்மத்தின் கதையை எனக்கு கருணையுடன் விளக்கி கூற வேண்டும். அதாவது தரிசனம் கிடைச்ச உடனேயே எனக்கு வந்து ஞானமே கிடைச்ச மாதிரிதான். உங்க தரிசனம் கிடைக்கும் போதே எனக்கு ஞானம் கிடைச்ச மாதிரிதான். ஆனாலும் பாகவத தர்மத்தின் கதையை எனக்கு கருணையுடன் விளக்கி கூற வேண்டும். அப்போ இவர் வந்து என்ன கேட்கிறாருன்னா, ஞானத்தை விட எனக்கு பக்தியை கொடுங்கள்னு கேட்கிறாரு. பாகவத தர்மம் அப்படிங்கிறது பக்தர்களின் கதைகள், கிருஷ்ணனின் கதைகள் அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா. அப்போ பக்தியை வேண்டி இப்போது அவர் விண்ணப்பம் செய்வதாக இந்த ஓவியம் அமைகிறது. ஏன்னா ஞானம் உங்களை பார்த்தாலே எனக்கு கிடைச்சிட்ட மாதிரி தானே, ஆனா எனக்கு பாகவத தர்மத்தை எனக்கு கொடுக்க மாட்டீங்களா, அதை எனக்கு விளக்கி சொல்ல வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறார். எந்த பாகவத தர்மத்தை கேட்டால் கர்ம வினைகள் அனைத்தும் நீங்குமோ, எதை நம்பிக்கையுடன் கேட்டால் பிறப்பு இறப்பு சுழற்சி நின்று போகுமோ, அத்தகைய மேலான தர்மத்தை சொல்லுங்கள் என்று டைரக்டா விண்ணப்பம் மேல விண்ணப்பமா வைத்துக் கொண்டிருக்கிறார். அதுல பேசும்போது பாகவத தர்மத்தினுடைய பெருமை இங்கே வர்ணிக்கப்படுகிறது. இப்போ நம்ம படிக்கிறது என்ன, ஏக்நாதி பாகவதம் அப்படின்னு படிக்கணும். அப்போ இந்த பாகவத தர்மம் அப்படிங்கிறது என்ன, கண்ணன் பிறந்தது முதல் இறக்கும் வரை இருக்கின்ற அந்த ஸ்டோரிஸ். அதுல பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான பக்தர்கள் அந்த லீலையினாலேயே தான் மோட்சத்தை அடைந்தார். ஜஸ்ட் அந்த கிருஷ்ண லீலையில் மயங்கியே மோட்சத்தை அடைந்த மகான்கள் எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. ஸோ அவர்கள் எல்லாம் பாகவதர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஸோ அந்த மாதிரி அதை கேட்டாலே கர்ம வினைகள்லாம் காணாம போயிடும். அதை கேட்டாலே ஞானி ஆயிடலாம்.
ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஸ்பெஷலா இருக்கக்கூடிய அந்த பாகவத தர்மத்தை எனக்கு சொல்லுங்கள். அதை நம்பிக்கையோடு கேட்டோம்னா பிறப்பு இறப்பு சுழற்சி நின்றே போயிடும். கர்மவினை காணாம போயிடும், பிறப்பு இறப்பு சுழற்சி நின்றுடும், கேட்டாலே ஞானி ஆயிடுவோம் அப்படிங்கிறப்போ. ஏன்னா ஈஸியஸ்ட் அண்ட் சிம்பிளஸ்ட் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஞான விசாரத்தின் வாயிலாக நீங்கள் ஞானி ஆகிறது ஒரு ரகம் தான். கர்ணன் கதைகளை கேட்பது வழியாகவே ஆட்டோமேட்டிக்கா அவனிடம் சரண் புகுந்து அதன் வாயிலாக நம்ம ஞானத்தை பெறுவது அப்படிங்கிறது ஒரு சுலபமான அண்ட் ஈஸியஸ்ட் பார்த்தா இருக்கலாம். அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி ஒரு தர்மத்தை நீங்க சொல்லித்தர வேணும்னு கேட்டுக்கிறாரு. சம்சார பயம் என்பது மிகவும் கொடியது. அதற்கு மாயைதான் மூல காரணம். அந்த மாயையை வேரோடு அளிக்கக்கூடிய தர்மங்களை எனக்கு கருணையுடன் உபதேசியுங்கள். இப்ப இவருக்கே தெரியுது இந்த சம்சார உலகம் அப்படிங்கிறது, இந்த துக்கம் ஏற்படுறதுக்கு காரணம் என்னன்னா மாயா அப்படின்னு இவருக்கே தெரியுது. ஆனா உண்மையை டீப்பா ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா துக்கம் ஏற்படுறதுக்கு காரணம் மாயை கிடையாது. மாயைய உண்மையான நம்பினதுதான் இந்த துக்கத்துக்கு காரணம் அப்படிங்கிறது தான் உண்மையான சொல்யூஷன். பட் எனிவே நம்ம உண்மையான நம்பினதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா மாயான்னு சொல்லலாம்ல. நம்ம நடிக்கவே வராம இருந்தா நாமே அதை உண்மையான நம்ப போறோம். அப்ப நடிக்க வந்ததுதான் நாம வந்து சிக்கிட்டதுக்கு காரணம் அப்படின்னு வேணா சொல்லலாமே தவிர, பட் சிக்கல் என்ன மாயை உங்களை ஒன்றும் பண்ணாது. ஆனா சிக்க வச்சது மாயன்னு கூட சொல்லக்கூடாது. ஆனா அது இன்டைரக்ட்லி ஒரு காரணமாக இருக்கிறதுன்னு வேணா ஒரு சொல்லலாம். ஆனா இங்க அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. சம்சார பயத்துக்கு மிகவும் காரணம் என்னன்னா, பயம் என்பது மிகவும் கொடியது, அதற்கு மாயையே மூல காரணம். வேரோடு அழிக்கக்கூடிய தர்மங்களை எனக்கு கருணையுடன் உபதேசியுங்கள். சம்சார பயத்தை நீக்கி மாயையின் கடுமைகளை நீக்கி எனக்கு இன்டைரக்ட்லி ஆத்ம ஞானத்தை கொடுங்கள் அப்படின்னு தான் கேட்கிறாரு. ஆனா எனக்கு இந்த சம்சார பயம் முற்றிலும் விலகும்படியான தர்மங்கள் எனக்கு வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இங்க கேட்கப்பட்டிருக்கிறது. இனி அடுத்து, எனக்கு முழு தகுதி இல்லை என்று நீங்கள் கருதக்கூடும், அதை பற்றிய எனது விண்ணப்பத்தை கவனமுடன் கேளுங்கள். நீ ஆரம்பிக்கிறாரு. வசுதேவர் என்ன சொல்றாருன்னா, எங்க இவர் வந்து இவனுக்கு தகுதி இல்லைன்னு நினைச்சிட்டு எங்க சொல்லாம போயிடுவாரோ அப்படின்னு ஒரு பயம் வந்துருச்சு. அதனால ஒருவேளை நீங்க எனக்கு தகுதி இல்லைன்னு நினைச்சாலும் நினைக்கலாம், அப்படி நினைக்க வைக்க கூடாதுன்றதுக்காக என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். எனக்கு முழு தகுதி இல்லை என்பதை நானும் அறிவேன். முன்பு நான் செய்த பகவான் வழிபாட்டை பற்றி சொல்லுகிறேன் கேளுங்கள். நீங்க என்ன நினைக்கிறது? எனக்கே தெரியும் எனக்கு தகுதி இல்லைன்னு. ஏன்னா எனக்கு தகுதி இல்லைன்னு நான் ஏன் சொல்றேன் தெரியுமா? அதையும் நான் சொல்றேனே அப்படின்னு இந்த வசுதேவர் ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா அவர் முன்னாடி பகவான் வழிபாட்டை செய்தாராம். அந்த செய்யறத லட்சணத்தை பார்த்தாலே எனக்கு தகுதி இல்லைன்னு நீங்களே புரிஞ்சுப்பீங்க நாரதரே என்று தன்னுடைய இயலாமையை இங்கே வெளிப்படுத்துகிறார். முன்பு நான் அந்த தேவாதி தேவனை வழிபட்டேன். ஆனால் அந்த வழிபாடு எனது என்ற பற்றினால் வீணானதே. பகவானின் மாயையினால் கவரப்பட்டு புத்திரபாசத்தையே நான் வரமாக கேட்டேன். தேவாதி தேவன் அப்படிங்கிறது இந்த இடத்துல யாரு? வசுதேவர் யார வந்து வேண்டி வரம்? கிருஷ்ணரை நோக்கி வசுதேவரும் தேவகியும் வரம் கேட்பாங்க. ஓ, கிருஷ்ணர் நீயே எனக்கு மகனா வரும்னு கேட்பாரு இல்லையா? சரி, ஓகே. அந்த கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வசுதேவரும் தேவகியும் வந்து கிருஷ்ணனை பல காலம் தவம் இருந்து அந்த கிருஷ்ணன் அந்த விஷ்ணு காட்சி அளிக்கும் போது அவர்கள் என்ன கேட்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ஞானத்தை கொடுன்னு கேட்கல, எனக்கு நீயே மகனாக வர வேண்டும் அப்படின்னு புத்திர பாசத்தை கேட்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ நான் எவ்வளவு பெரிய லூசு, நான் எவ்வளவு பெரிய முட்டாளுன்னு நான் உனக்கு சொல்றேன் நாரதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னையே பற்றி இங்க பேசிக்கொள்கிறார். என்ன சொல்றாருன்னா, நான் ஏற்கனவே விஷ்ணுவையே பார்த்துட்டேன், அவர் வரம் கேளுன்னு கேட்டா பேசாம நான் உன்னை அடையணும்னு கேட்டு போயிருக்கலாம்ல. நான் என்ன கேட்டேன்? எனது பற்றினால் வீணானது, பகவானின் மாயினால் கவரப்பட்டு புத்திர பாசத்தையே நான் வரமாக கேட்டேன். ஸோ நான் வந்து புத்திர பாசத்துல வந்து மயங்கிட்டேனே, எனக்கு ஒரு புள்ளை, அதுவும் பகவானே புள்ளையா இருந்தா நான் வந்து நல்லா இருப்பேன்னு நினைச்சேனே அப்படின்னு மாயைக்குள்ள நான் எப்படியெல்லாம் சிக்கி போயிட்டேனே அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாதா நாரதரே? அந்த மாதிரி நான் ஒரு முட்டாள்தனம் பண்ணேன். இப்ப அடுத்து என்னென்ன பண்ணாருன்னு பார்ப்போம். பகவானும் என் வழிபாட்டில் மகிழ்ந்து வேண்டும் வரத்தை கேள் என்றார். அப்போது மாயை என்னை ஏமாற்றி விட்டதே. அவர் எனக்கு மகனாக பிறக்க வேண்டும் என்றல்லவா நான் கேட்டு விட்டேன். வரமே வேணும்னு கேட்டா விதாம நான் உன்னோட ஐக்கியமாறும்னு கேட்டு தொலைச்சிருக்கலாம் இல்ல. அவர் வரத்தை கேட்டதுக்கு அப்புறமா வந்து
இந்த புத்திர பாசங்கிற மாயையில சிக்கி போயிட்டு நீங்க எனக்கு மகனா பிறக்கணும்னு இல்லை கேட்டு தொலைச்சேன் என்று அவர் கேட்கின்றார் என்று சொல்லுகின்றார். அவரே இப்போது என் மகனாக பிறந்திருக்கும் இந்த ஸ்ரீகிருஷ்ணர், இப்போது ஸ்ரீகிருஷ்ணர் எனக்கு மகனாக பிறந்திருக்கின்றார், எனக்கு தெரியும். ஆனால் அவர் எனக்கு பிரம்மஞானத்தை சொல்லிக் கொடுக்கவில்லை. அவரோ என் கால்களை வணங்கி நான் உங்கள் குழந்தை என்று சொல்லுகிறார். புத்திரபாசத்தை கொடுத்துட்டு நீ புத்திரன் ஆயிட்டேன்னா பின்ன எப்படி குரு தானே சிஷியனுக்கு கொடுக்க முடியும்? நீ புத்திரபாசம் தானே கேட்ட, மகனாவரம் தானே கேட்ட, அதனால நான் உனக்கு மகனா தான் வருவேன் அப்படின்ட்டுவாரு. அதனால அவர் எனக்கு பிரம்மஞானத்தை கொடுக்க மாட்டேன்றார் நாரதா. அவர் நான் அவருக்கு மகன் தான், நான் உங்க காலில் தான் விழுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நான் எப்படி போய் அவர்கிட்ட கேட்பேன் என்று புலம்புகிறார். இதனால் ஸ்ரீகிருஷ்ணனிடமிருந்து என்னால் ஞானத்தை பெற முடியவில்லை. இருப்பினும் கிருஷ்ணர் தான் இந்திரியங்களை ஆளும் பரமாத்மா என்பதை நான் உறுதியாக அறிவேன். எனக்கு தெரியும் கண்ணன் தான் பரமாத்மா, கண்ணன் தான் எல்லாமே அப்படின்னு எனக்கு தெரியாமல்லாம் இல்லை, தெரியும். ஆனா அவன்கிட்ட இருந்து ஞானத்தை பெற்று என்னால கறக்க முடியலையே. அவன் மகனா பிறந்துட்டேன் அப்படிங்கிறதுக்காக அவன் சொல்ல மாட்டேங்கிறானே என்று ஒரு விஷயத்தை இங்கே சொல்லி காட்டியிருக்கின்றார். உடனே என்கிட்ட டவுட் கேட்காதீங்க, ஏன் மகனா இருந்தா இவர் சொல்லக்கூடாதா அப்படின்னா, நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். மகனிடம் சரண் புகும் அளவிற்கு இவருக்கு பக்குவம் வரவில்லை அப்படின்னு தான் நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா பொதுவா ஹைலி ஒரு டாமினேட்டிங் ரோல், அப்பா அப்படிங்கிற ரோல் மகன் கிட்ட தான் சொன்னதை பையன் கேட்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாமினேட்டிங் ரோலா தான் எப்போதுமே இருக்கும். அப்படி இருக்கிறதுனால இப்போ இந்த பிரம்மஞானம் அப்படிங்கிறது ஒரு பூரண சரணாகதி அடையும் போது மட்டுமே சொல்லப்பட வேண்டிய ஒரு மிகப்பெரிய ரகசியம். அப்ப தன் பிள்ளையிடம் அவர் பூரண சரணாகதி ஆனால் கண்ணன் சொல்ல தயாரா தான் இருப்பான். பட் he doesn't have that much maturity அப்படின்னு சொல்லலாம். இப்ப நாரதர்கிட்ட போயிட்டு முழுசா சரண்டர் ஆகடான்னு சொன்னா ரொம்ப ஈஸியா அவர் மனசு ஒத்துக்கும். ஆனா நீ பெத்த பிள்ளைகிட்ட போயிட்டு நீ முழுசா சரண்டர் ஆகும்னு சொன்னா அது பரமாத்மாவே என்றாலும் எங்கேயோ இடிச்சிருக்கிறதாக இருக்கலாம். ஆதலால் அவருக்கு கண்ணன் உபதேசிக்கவில்லை என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன். சரியா? பின்னாடி அவர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். ஸ்ரீகிருஷ்ணர் எனக்கு மகனாக பிறந்ததா அவரிடம் எனக்கு தனிப்பட்ட பக்தி உண்டு. தேவரிஷியே அந்த பக்தியாலேயே நீங்கள் என் வீட்டிற்கு வந்திருக்கிறீர்கள். எனவே உங்கள் கருணையால் என்னை உபயோகிங்கள். அதுக்காக என் மகனா பிறந்துட்டான் அப்படிங்கிறதுக்காக அவன் கடவுள் இல்லை அப்படின்னு நான் நினைக்கல. அவன் கடவுளா பாக்குறேன், அவன்கிட்ட பக்தியும் செலுத்துறேன். ஆனா சரணாகதி மட்டும் பண்ண முடியலையோ என்னவோ தெரியல. ஆனா அந்த பக்தியின் விளைவு அந்த கண்ணன் தான் உங்களை என்ன என்கிட்ட கூட்டிட்டு வந்திருக்கான். ஸோ கண்ணனை நான் என் பிள்ளைய நான் தெய்வமா தான் பாக்குறேன், அவன் கூட பக்தியும் வச்சிருக்கேன். நான் வச்ச பக்தியினாலதான் நீங்களே வந்திருக்கீங்க இப்போ. அதனால நீங்க தான் எனக்கு ஞானத்தை கொடுக்கணும் என்று ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார். சரியா? அந்த பக்தியாலேயே நீங்கள் என் வீட்டிற்கு வந்திருக்கிறீர்கள். எனவே உங்கள் கருணையால் என்னை உய்வியுங்கள் அப்படின்னா எனக்கு ஞானத்தை நீங்க தான் தரணும் என்று விண்ணப்பிக்கின்றார். எந்த மாயை என்னை ஆசையினால் ஏமாற்றியதோ அந்த மாயை வேரோடு அழியும்படி எனக்கு நேரடியாக உபதேசியுங்கள். இதற்கு மேல் நான் அதிகம் பேசுவதில் பயன் ஏதுமில்லை. கேட்டு முடிச்சிட்டார் ஒரு வழியா. என்னமா முன்னாடி கண்ணன்ட்டு வரம் கேட்டேன் என்ற பேர்ல போயிட்டு கண்ணா நீயே எனக்கு வேணும்னு கேட்டேங்கிறது எனக்கு பிள்ளையா வேணும்னு கேட்டேன். நான் உன்னிடம் சரண் புகுகின்றேன், எனக்கு பிரம்மஞானம் கொடுன்னு கேட்டிருக்கலாம். ஆனா அப்ப கேட்கல. அந்த தவிர நான் இப்ப பண்ண மாட்டேன். நாரதா நீங்க கிடைச்சிட்டீங்க, எனக்கு வேணும். எந்த அளவுக்கு வேணும்னா மறுபடியும் மாயையில சிக்காத அளவுக்கு வேணும். முன்னாடி மாத்தி ஏமாந்த மாதிரி மறுபடியும் நான் மாயையில சிக்காத அளவுக்கு எனக்கு பிரம்மஞானத்தை எனக்கு கொடுங்கள் என்று கேட்டுவிட்டு இதற்கு மேல் நான் சொல்வதற்கு ஒன்றுமில்லை, நீங்கள் தான் பேச வேண்டும் என்று ஸ்லோகம் 8 நிறைவடைகிறது. ஸ்லோகம் 9ல இந்த சம்சார கடல் மாயை என்னும் நீரால் நிறைந்துள்ளது. இதை கடப்பது மிகவும் கடினம் முனிவர் பெருமானே. இதை கடந்து அக்கறை செல்ல நீங்கள் எனக்கு கப்பலாக இருங்கள். இதுக்கு மேல பேசுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு இதுக்கு போன ஸ்லோகத்துல சொன்னாருன்னு எனக்கு தெரியல. ஆனா மறுபடியும் பேச ஆரம்பிச்சிட்டாரு. இந்த சம்சார கடல் மாயை என்னும் நீரால் சூழ்ந்துள்ளது. இதை கடப்பது மிகவும் கடினம் முனிவர் பெருமானே. இதை கடந்து அக்கறை செல்ல நீங்கள் எனக்கு கப்பலாக இருங்கள். ஏங்க சம்சார கடல் கடக்கிறது மிகவும் கடினம்? ஏன்னா அது மாயை அப்படிங்கிறதுனால. என்ன சொல்லியிருக்காளா? மாயை என்னும் நீரால் நிறைந்துள்ளது.
ஏன்னா உண்மையிலேயே சம்சார கடல்னு ஒண்ணு இருந்திருந்து அதுல நிஜமாவே தண்ணி இருந்ததுன்னா ஈஸியா ஒரு கப்பலை எடுத்துட்டு போல போயிட்டு நம்ம பாட்டுக்கு அந்த பக்கம் போய் சேர்ந்துடலாம். அங்க இருக்கிற மாதிரி தெரியுது, ஆனா இருக்க மாட்டேங்குது. அதனால அதை கடக்கலாம்னு போனா எங்க அங்க இல்ல அப்படின்ட்டு தைரியமா நடந்து போயிடலாம் அப்படின்னா பயமா இருக்குல்ல. ஐயையோ முங்கிட்டு வேணும்னு சொல்லிட்டு உள்ள இறங்கவே முடியல. அப்போ உள்ள இறங்கி சரி உள்ள இறங்க முடியல அப்படின்னா சரி ஒரு கப்பலை வச்சு இறங்கிடலாம்னா அங்க கப்பல்லாம் போகாது. ஏன்னா அங்க தண்ணியே இல்லை. தண்ணி இல்லாத எப்படி கப்பல் போகும்? இப்ப கப்பலை வச்சும் திறக்க முடியாது. தனியாவும் இறங்குறதுக்கு பயமா இருக்கு. அதனாலதான் ஐயா சம்சார கடல் கடக்கிறதுக்கு மிகவும் கடினமாக இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோ. எனிதிங் which is really it is there அப்படின்னா we can understand it is easily. பட் இல்லாததை இருக்குன்னு நம்பிட்டு இருக்கோம். அப்ப இங்க நம்பிக்கை தானே உடையணும், அறியாமை தானே பிரச்சனைங்க. இங்க உண்மை இன்னைக்கு நான் வந்து சாகசங்கள் அப்படிங்கிற பேர்ல எவனும் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கான். சோ இந்த சம்சார கடலை கடக்கிறது ஒரு பெரிய விஷயமானா சம்சார கடல் இருந்தா தானே கிடக்கிறது. இல்லாததை இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிறது எப்படி கடக்க முடியும்? ஸோ இட் இஸ் சச் அ டிஃபிகல்ட் திங். ஏன் கடப்பதற்கு கடினம் அப்படிங்கிறத தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. நீங்க மாயையை உண்மைன்னு நம்பிட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் கடக்க முடியாது. அப்ப கடக்கிறதுக்கு எளிதா கஷ்டமானா மாயான்னு புரிஞ்சுக்கிட்டேன்னா கடந்த மாதிரி தான். அப்ப இங்க மேட்ரு என்னன்னா அண்டர்ஸ்டாண்டிங் தான் மேட்ரே தவிர இங்க ரியாலிட்டி பிசிக்கலா எதுவுமே கிடையாது. ஞானம் ஒன்றே தீர்வாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். மற்ற எல்லா விஷயமும் வந்து ஒரு கர்மத்தால நீங்க வந்து நினைச்சதை அடையலாம். கர்மம் அதாவது ஏதாவது செயல் செய்து நீங்க நினைச்சதை அடையலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பட் இந்த சம்சார கடல் அப்படிங்கிறது செயல் செய்வதனால் அடைய முடிவது அல்ல. அது முழுக்க முழுக்க நான் யார் என்ற விசாரத்தின் வாயிலாகவும் சரணாகதத்தின் வாயிலாகவும் நம்மை நாம் அறிந்து கொள்ளும் ஒரு விஷயமாக இருக்கின்றது. அது செயலினால் அல்ல, புரிதலினால் ஏற்படுவது, பக்தியினால் ஏற்படுவது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அதனால ஈஸியா கஷ்டமானு கேட்டீங்கன்னா பக்தியும் ஞானமும் இருக்கிறவனுக்கு ஈஸி தான். பக்தி ஞானம் இல்லை அப்படின்னா நீங்க தலையில மூட்டி மோதினாலும் அது முடியவே முடியாது என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஓகேவா? ஸோ இதனால கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த கடலின் நீர் முழுவதும் உப்பானது, துயரம் மிகுந்தது அப்படிங்கிறதுக்காக உப்பானதுன்னு கொடுத்துருக்காங்களாம். இதில் கட்டுக்கடங்காத கொடிய விலங்குகள் பிராக்கெட்ல தீய குணங்கள் உள்ளன. இவை ஒவ்வொன்றும் தத்தமது வலிமையால் இந்த உலகையே விழுங்குகின்றன. எங்க இந்த சம்சார கடல் வந்து அவ்வளவு கஷ்டமானதா, உள்ளாவே துயரமானதா? இங்க எக்கச்சக்கமான கொடிய விலங்குகள் இருக்கா? அது எல்லாமே வந்து உலகத்தில் உள்ள எல்லாத்தையுமே சாப்பிட்டு இருக்கா அப்படின்னா ஆமாம். எது வரைக்கும்னா இந்த சம்சாரத்தை இந்த உலகத்தை உண்மை என்று நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கின்ற வரைக்கும் இவர் வசுதேவர் சொல்லுவது அத்தனையும் சத்தியமே அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்ற கருத்தும் இல்லை. ஏன்னா இங்க இருக்கிறவங்க வந்து நிறைய பேர் நான் சுகின்னு வேற பேசிக்கிறாங்க. அது ஞானதேவர் கேட்டாருன்னா அவர் கோபம் வந்துருது. அதாவது துக்கத்தை எப்படின்னா நீ சுகின்னு சொல்லிட்டு இருப்ப, விஷயம் முழுவதும் விஷமாகவே இருக்கு. இதில் விஷய சுகத்தை அடைந்தேன்னு எப்படிடா பேசுற? செவ்வாய்க்கிழமைக்கு மங்களவாரான பேரை வச்ச மாதிரி அப்படின்னு எல்லாம் அவர் திட்டுறாரு. ஹவ் இஸ் பாசிபிள்டா? என்னது கொடிய விஷக்கிழங்குக்கு மதுரம்னு பேர் வச்சாங்களாம். அந்த மாதிரி பேசிட்டு இருக்கு. உலகத்துல சுகம் இருக்குன்னு அது எப்படி இருக்க முடியும்? இட்ஸ் டோட்டலி இம்பாசிபிள் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஏன் அப்படின்னா நீ யாரோட உண்மையில நம்பிட்டு இருக்க. இப்போ உண்மையில நம்பிட்டு இருக்கேன்னா அடுத்த செகண்ட் அது சேஞ்ச் ஆக போகுது. நம்பி ஒரு சுகத்துல இருந்துட்டு இருப்பேன்னா அது சேஞ்ச் ஆகும்போது துக்கம் தானே பட போற. அப்ப துக்கப்படுவதற்கு வடிகாலாக இருக்கக்கூடிய சுகத்தை நீ வந்து சுகம்னு சொன்னா நான் ஏத்துப்பேனா? அப்ப சுகப்பட்டு கொண்டிருக்கும் போதே துக்கத்துக்கு தயாராகி கொண்டிருந்தால் அதை சுகம் என்று ஏற்றுக்கொள்வேனா? ஒருத்தன் விஷத்தை வந்து குழப்பி சும்மா வேற லெவல்ல சிரிச்சு சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருந்தான்னா அவன் சுகப்பட்டு கொண்டிருக்கிறான்னு நீ சொன்னா நான் நம்பணுமா? என்னடா பேசிட்டு இருக்கீங்க, பின்னாடி பெரிய படுகொலி காத்துட்டு இருக்கு, நீ சுகம்னு சொல்லிக்கிட்டு அதுல விழுந்துகிட்டு இருக்க, அதை நீ என்ன வந்து சந்தோஷம்னு ஏத்துக்க சொல்றியா? தவளை பாதி பாம்புக்குள்ள போயிருச்சு, முன்னாடி பறக்கிற ஈய வந்து மண்டைக்கு சந்தோஷமா இருக்கு, அந்த தவளை சந்தோஷமாவா இருக்கு? செத்துட்டு இருக்குடா லூசு பையில, அது செத்துட்டு இருக்கு, அதை போயிட்டு சந்தோஷம்னு சொல்ற. இப்படித்தான் ஞானதேவர் கேட்கிறார். சரியா? நான் கேட்கல, ஞானதேவர் அப்படி கேட்கிறார். சரியா? சோ அப்போ உண்மையான நம்பிட்டு இருக்கிற அத்தனை பேருக்கும் இவர் சொல்றது எல்லாமே உண்மைதான். அது துயரம் மிகுந்தது, தீய குணங்கள் என்ற விலங்குகளால் அது உலகையே விழுங்கி கொண்டிருக்கின்றது
அப்படிங்கிறது எல்லாமே 100% உண்மை. ஏன்னா நமக்குள்ளேயும் தீய குணங்கள் இருக்கு, எதிர்ப்புலையும் தீய குணங்கள் இருக்கு. ஆனா இது எல்லாமே மாயான்னு புரிஞ்சுக்கிட்டா இந்த உனக்குள்ள இருக்கிற தீய குணங்களும் ஒண்ணு பண்ணாது, அடுத்தவங்க கிட்ட இருக்கிற தீய குணங்களும் ஒண்ணும் பண்ணாது. ஆனா உண்மையை நம்பிட்டு இருந்தேன்னா உன் தீய குணமே ஒன்னு அழிச்சிடும், அடுத்தவங்க தீய குணமும் ஒன்னு அழிக்கும். இது சொல்லவா வேணும்? உண்மைதானே என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதன் மேல் மோகம் எனும் பிரம்மாண்டமான அலைகள் எழுகின்றன. அவை அறியாமை எனும் கரையிலே மோதுகின்றன. மனிதனின் தைரியம் எனும் கரையை உடைக்கின்றன. இந்த சம்சார கடல் எவ்வளவு கஷ்டமானது அப்படிங்கிறத வர்ணனை மேற்கொண்டு அதை சொல்லிக்கொண்டே போகிறார். இதில் மோகம் என்னும் பிரம்மாண்டமான அலைகள் எழுகின்றன. அது அறியாமை அப்படிங்கிற கரையில வந்து மோதி அந்த கரையை உடைச்சு தள்ளிடுது. அந்த கரை அப்படிங்கிறது என்னன்னா தைரியம் என்னும் கரையை உடைக்கின்றன. அவிவேகம் என்னும் கரையில் மோதி மனிதனின் தைரியம் என்னும் கரையை உடைக்கின்றன. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மனுஷன்கிட்ட தைரியம் எப்போ காணாம போகும்னா அவிவேகம் வந்துட்டா காணாம போயிடும்னு அர்த்தம். அவிவேகம்னா அறியாமை வந்துட்டா காணாம போயிடும்னு அர்த்தம். சரியா? அப்போ மோகம் என்ற பிரம்மாண்டமான அலைகள், இங்க மெயின் ரீசனே இங்க மோகம் தான். நீங்க இந்த உலகத்தை கடக்கணும் அப்படின்னா எல்லாரும் தெரியும், விருப்பு வெறுப்பை நீக்கிட்டா கடந்துடலாம் அப்படின்னு. அந்த விருப்பு வெறுப்புல எவங்க ரொம்ப டேஞ்சரஸ் ஆனாலும் இந்த விருப்பு தான். ஏன்னா இவன் போட்ட குட்டி தானே விருப்பு. விருப்பே இல்லைன்னா ஏன் விருப்பு வரப்போகுது? விருப்பு இஸ் தி மோஸ்ட் டேஞ்சரஸ் ஆளு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த ரெண்டு பேர். அப்போ மோகம் என்ன பிரம்மாண்டமான அலைகள் எழுந்துட்டாலே அவுட்டு, அவ்வளவுதான். நீ கண்டிப்பா இந்த உலகத்தை நம்பிடுவ. பின்னாடியே துக்கம் வெறுப்பு வரப்போகுது, அது துக்கத்தை தரப்போகுது. இது எல்லாமே ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் தான் மாறிடுகிறது என்று இந்த சம்சார கடல் ஏன் துன்பமயமாக இருக்கிறது அப்படின்னா அதில் மோகம் என்னும் அலைகள் எழுவதால் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அல்டிமேட்லி நம்ம புரிஞ்சுக்கிறது மோகம்ங்கிறது எவ்வளவு டேஞ்சர் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டா போதும். அகங்காரம் என்னும் பலமான காற்று வீசும்போது அந்த கடல் முழுவதுமாக கொந்தளிக்கின்றது. நான் எனது என்ற பேர் இறைச்சலுடன் பயங்கரமாக கர்ஜிக்கின்றது. ஃபர்ஸ்ட் எப்பயுமே என்ன டெவலப் ஆகும், இது ரெண்டு மாறி மாறி சொல்லலாம். மனேஸ்வரில் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஃபர்ஸ்ட் கம்ஸ் அகங்காரா தென் கம்ஸ் லைக்ஸ் அப்படிங்கிற மாதிரி வரும். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து டிஸ்லைக்ஸ்ன்ற ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் மோகம்ன்ற ஒரு பேரனை பெற்றெடுத்து இந்த பாட்டனார் அகங்காரம் வளர்ப்பாரு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இட்ஸ் அ வைஸ் வெர்சா. ஏன்னா இந்த மோகத்தை வளர்க்கறது யாருன்னா பாட்டனார் தகப்பனார், சாரி அகங்காரம் என்ற பாட்டனார் வளர்க்கிறாரு, தாத்தா வளர்க்கிறாரு அப்படின்னு. பட் ஃபர்ஸ்ட் எது அப்படின்னு கேட்டா ஈகோ. ஈகோ லைக்ஸா வருது. இந்த லைக்ஸை மறுபடியும் யார் வளர்க்குறாங்க? ஈகோ வளருது. ஈகோ வளர வளர லைக்ஸ் வளருது. லைக்ஸ் வளர வளர ஈகோ வளருது. இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் வந்து வேற லெவல்ல ஹெல்ப் பண்ணி வளர்ந்துகிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லணும் இல்லையா? பட் இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அகங்காரம் எனும் பலமான காற்று வீச அதிலிருந்து நான் எனது என்ற மோகம் அப்படியே பேர் இறைச்சலுடன் பயங்கரமாக கர்ஜிக்கின்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? மேல வந்து ஃபர்ஸ்ட் மோகம் அப்படிங்கிறது தான் பயங்கர டேஞ்சர் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இங்க அகங்காரம் அப்படிங்கிறது டேஞ்சர்னு சொல்லியிருக்காரு. நீங்க ரெண்டையுமே ஈக்குவலி டேஞ்சர்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஏன்னா இதுல இருந்து அது டெவலப் ஆகுது, அதுல இருந்து இது டெவலப் ஆகுது. முதல்ல மோகம்னு சொன்னாரு, இப்ப இங்க அகங்காரத்துல இருந்து விருப்பு நான் எனது டெவலப் ஆகுது. இந்த நான் எனது மறுபடியும் அகங்காரத்தை டெவலப் பண்ணும். இப்படி மாறி மாறி டெவலப் ஆயிட்டு இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க. பல்வேறு ஆசைகள் என்னும் நீர் சுழல்கள் எப்படி சுற்றுகின்றன பாருங்கள். இதை கடக்க வேண்டும் என்ற துணிச்சல் தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் கூட எளிதில் வருவதில்லை. இங்க எகைன் அந்த சம்சார கடல்ல பெரிய பெரிய சுழல் அங்கங்க சுத்திட்டு இருக்கான். அந்த சுழல் எதோட ஈக்குவேட் பண்றாருன்னா மறுபடியும் மோகத்தோட ஈக்குவேட் பண்றாரு. ஸோ மாற்றி மாற்றி இந்த இதுக்கு முன்னாடி சொன்ன ஸ்லோகத்துல அகங்காரத்தினுடைய டேஞ்சர், அதுக்கு முன்னாடி மோகத்தினுடைய டேஞ்சர், இவ மறுபடியும் இந்த ஸ்லோகத்துல இங்க மோகம் வேற ஆசை வேறையா எல்லாம் ஒண்ணுதான். ஸோ ஆசையினுடைய டேஞ்சர். ஸோ இதெல்லாமே அந்த சம்சார கடல்ல சுழல் மாதிரி சுத்திட்டு இருக்கு. இதை கடக்கிறதுக்கு தேவர்களாலேயே முடியல, மனுஷன் எங்கிருந்து கடக்கிறதுக்கு அப்படின்னு தன்னுடைய புலம்பல். ஸோ ஆன்ம சாதனை நான் வந்து அவ்வளவு எனக்கு கடினமா இருக்கு, சம்சார கடல்ல நான் வந்து திக்கிட்டு என்னால மீள முடியாம தவிச்சிட்டு இருக்கேன், இது எவ்வளவு கொடுதியா இருக்குன்னு நீங்களே பாருங்க. இப்படி எல்லாம் போனோம்னா அவர் மேல அக்கறைப்பட்டுக்கிட்டு கவலைப்படாதரா நான் உன்னை கரையேற்றலேன்னு சொல்ல மாட்டாரா? ஏன்னா எனக்கு தகுதியே இல்லப்பா, நீ தகுதி இல்லைன்னு நினைச்சிடுவீங்கன்னு எனக்கு தெரியும். நானே ஒத்துக்கிறேன் எனக்கு தகுதி இல்லைதான். ஆனா அதுக்கு காரணம் இந்த மோகம், இந்த மாயை, இந்த சம்சாரம்,
என்னை இப்படி எல்லாம் போட்டு ஆட்டுது, இப்படி எல்லாம் கஷ்டப்படுத்துது. நைஸா ஒரு டிஃபென்சிங் மாதிரி தான் தெரியுது. என்னமோ நான் காரணம் இல்லை, இந்த மாயை வந்து இவரை பிடிச்சி தள்ளிட்டு போற மாதிரி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. எனிவே இன்டைரக்ட்லி எனக்கு இந்த கஷ்டத்திலிருந்து விடுதலை வேண்டும், விடுதலை வேண்டும்னு சொல்வதன் மூலியமாக அவர் தகுதி பெறுகிறார் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, எனக்கு கண்டிப்பா நீங்க சொல்லி தரணும் அப்படிங்கிற ஒரு விண்ணப்பத்தையும் சேர்த்து வைக்கிறார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? நமக்கு இன்டைரக்ட்லி நாலேஜ் வேணும்ல. எனக்கு இந்த பாகவதத்துல யாருக்காக எழுதப்பட்டதுன்னா நமக்காகத்தானே. அப்ப சம்சாரத்தினுடைய அந்த அச்சுறுத்தல் இந்த வசுதேவருக்கு தெரிகிற மாதிரி நமக்கு தெரியணும்ல. தெரிஞ்சாதானே நமக்கு தகுதி வந்திருக்குன்னு அர்த்தம். நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம், சம்சார கடல் நல்லா தானே இருக்கு, நல்லா ஜம்முன்னு குளிச்சுட்டு நாங்க வந்துட்டு தான் இருக்கோம் டெய்லி. துழல் இருக்காமே ஆசைன்னா அதெல்லாம் இல்லை, அதுவும் நாங்க சொற்கடிச்சுட்டு வந்துட்டு தானே இருக்கோம் துழல்ல அப்படின்னு பேசுறீங்க. அது என்னமோ பயங்கரமான சொன்னாரு. நான் எனது என்ற பேர் இலைச்சுடன் பயங்கரமா கர்ஜிக்குமாமே. ஆமா கர்ஜிக்குது, என்ன அதுவும் நல்லா தானே இருக்குது என்று நாம நினைச்சிட கூடாது. சரியா? ஸோ அது எவ்வளவு கொடூரமானது, இது எவ்வளவு கஷ்டமானது அப்படிங்கறத நம்ம ஃபீல் பண்ணாதான் நம்ம வந்து இந்த பாகவத தர்மத்தின் வாயிலாக நம்ம கரையேற முடியும். நீங்க இதுவே நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா அப்புறம் ஒன்றும் வேலைக்கு ஆகாது அப்படிங்கிறதுக்காக இன்டைரக்ட்லி இது நமக்காக சொல்லப்பட்டதுதான். வசுதேவர் சொல்றது அப்படிங்கிறது வசுதேவர் மாதிரி நாம ஃபீல் பண்ணணும். அப்படி ஃபீல் பண்ணாதான் நாரதர் அவருக்கு உபதேசம் பண்ண மாதிரி இங்க நமக்கு அந்த உத்தவ கீதை நம்ம மண்டைக்கு ஏறும். ஸோ அது எல்லாமே முன்னேற்பாடுகள் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் நீங்க. ஓகேவா? கோபம் என்னும் வெள்ளம் பெருகி வெறுப்பு என்னும் ஓடைகளை நிரப்புகிறது. பொறாமையும் அலட்சியமும் அங்கு கட்டுக்கடங்காத சேராக கலந்துள்ளன. இவ்வளவு நேரம் மோகத்தை சொல்லி முடிச்சிட்டாருல. அப்ப மோகம் என்னவா மாறும்? கோபமும் வெறுப்பாக மாறும். அப்ப அடுத்து இங்க வந்துட்டாரு. கோபம் என்னும் வெள்ளம் பெருகி வெறுப்பு என்னும் ஓடைகள் நிரப்புகிறது. பொறாமை அலட்சியம் கட்டுக்கடங்காத சேராக கலந்துள்ளன. எல்லாம் அஞ்ஞான லட்சணமும் வந்து சேர்ந்துருங்க. அசூரி சம்பத்துக்கள் ஞான லட்சணங்கள் எல்லாம் தானா வந்து சேர்ந்துட வேண்டியதான். ஏன்னா வெறுப்பு வந்துட்டா அப்ப எல்லாம் வந்தத்தானே சேரும். அப்ப இந்த சம்சார கடல்ல இந்த வெறுப்பு வேற வந்து இப்படி பாடா படுத்திட்டு இருக்கு நாரதரே அப்படின்னு புலம்புறார். 98. காமம் என்னும் மலை சிகரங்கள் மேடு பள்ளங்களாக தெரிகின்றன. ஆசை மற்றும் விருப்பம் எனும் பெரிய மரங்கள் புலன் இன்பங்கள் என்ற துளிர்களுடன் அங்கு வளர்ந்துள்ளன. சுத்தி பாவம் இவருக்கு இந்த ரெண்டுக்கு மேல எதுவும் சொல்ல தெரியல. ஏன்னா இந்த ரெண்டு தான் நம்மளை படுத்திட்டு இருக்குன்றதுனால அதையே திரும்ப சொல்றாங்க. மறுபடியும் மோகத்துக்கு காமத்துக்கும் வந்துட்டாரு. காமம் என்னும் மலை சிகரங்கள் மேடு பள்ளங்களாக தெரிகின்றன. மலை சிகரங்கள் மேடு பள்ளமா இருக்கிறதுன்றது ஏறி போறது பயங்கர கஷ்டம். அப்ப இந்த காமம் அப்படிங்கிறத கடக்கிறதுங்கிறது பயங்கர கஷ்டமா இருக்கு. அவ்வளவு பெரிய பெரிய மேடு பள்ளம் உள்ள மலையா இருக்கு, அதை தாண்டி போகணுமே, முடியலையே அப்படிங்கிறாரு. ஆசை மற்றும் விருப்பம் இதெல்லாமே பெரிய மரங்களாம், அதையும் ஏற முடியல. புலன் இன்பங்கள் என்ற துளிர்களுடன் அங்கு வளர்ந்துள்ளன. சோ பெரிய பெரிய மரங்கள் இருக்கு, அதை தாண்டி போகணும், மலை ஏறணும். ஏன் முடியலையேப்பா இந்த காமத்தை ஆசையை. இங்க எகேன் ஜஸ்ட் ஆசை காமத்தை என்னால ஜெயிக்க முடியல அப்படின்னு புலம்பியிருக்காரு. இனி நெக்ஸ்ட், எண்ணங்கள் அதாவது சங்கல்ப விகல்பம் மீன்களாகவும் புறம் பேசுதல் கொடிய முதலைகளாகவும் உள்ளன. பிரம்ம துவேஷம் எனும் சுறாக்கள் இந்த கடலில் உலவுகின்றன. நான் சொல்லிட்டேனே, இனி எல்லா அஞ்ஞான லட்சணமும் கூட்டி சேர்ந்து வந்துருவாங்க அப்படின்னு. ஸோ அவர் ஆரம்பிச்சாரு அடுத்தடுத்த அஞ்ஞான லட்சணங்களை சொல்றதுக்காக. இங்கே எண்ணங்கள் சங்கல்ப விகல்பங்கள் எனும் மீன்களாகவும் புறம் பேசுதல் கொடிய முதலைகளாகவும். ஏன்னா புறம் பேசுறது, நிந்தை பண்றது, அடுத்தவனை கேலி கிண்டல் நக்கல் அடிக்கிறது எல்லாமே ஈகோலேருந்து வர்றதுதான், ஈகோ ஆசையிலேருந்து வர்றதுதான். ஸோ இதுவும் உள்ளன. பிரம்ம துவேஷம் எனும் சுறாக்கள் இந்த கடலில் உலவுகின்றன. இதுதான் ரொம்ப கொடுமையானது. பிரம்மத்தை பத்தி பேசினாலும் நிறைய பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஆமா இவர் ஆகும்னா பரபிரம்மன்னு சொல்லிட்டு இருப்பாரு, இவருக்கு வேலை இல்லை அப்படின்னு நிறைய பேர் நீங்க கேட்குறீங்க. என்ன பண்றது? நீங்க பிரம்ம திவேஷம் அப்படின்னு நீங்க பிரம்மத்தை நீங்க திவேஷம் பண்ணீங்கன்னா உங்களையே நீங்க திவேஷம் பண்ண மாதிரி. ஏன்னா நம்ம பிரம்மன் தானே. அப்ப என்னையே நான் துவேஷம் பண்ண நான் எவ்வளவு பெரிய முட்டாளன்றதை புரிஞ்சுக்கணும். சரியா? அப்போ அதனால பெரிய சுறாக்கள்னு சொல்லிட்டாரு. வெறும் எண்ணங்களை மீன்களோட தான் கம்பேர் பண்ணாரு. அப்புறம் அந்த நிந்தை பேசுனதை கூட வந்து முதலையோட கம்பேர் பண்ணாரு. ஆனா இந்த பிரம்ம தேசத்தை பெரும் சுறாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணியிருக்காரு. அதனால பிரம்மத்தை யாரும் துவேஷம் பண்ணாதீங்க. இவ்வளவு பெரிய சம்சார கடலை வற்றச் செய்ய நீங்கள் அகஸ்திய முனிவரை போன்றவர்
உங்களால் நான் இந்த கடலின் அக்கறைக்கு செல்வேன் என்பது உறுதி. இவன் சொல்லி முடிச்சிட்டாரா? எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு டிராப் பண்ணிடாதையான்னு ஆரம்பிச்சாரு. எனக்கு தகுதி இல்லைன்னு தெரியும், ஏன்னா நான் வந்து என் கண்ணனை வந்து மகனா கேட்டேனே, அதுல இருந்து என் முட்டாள்தனத்தை தெரியலையா அப்படின்னு ஆரம்பிச்சு, ஆனாலும் இந்த மாயை எவ்வளவு கொடியா இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க. அதனால இதுல இருந்து கரையேற்ற உங்களால மட்டும்தான் முடியும். அதுக்கு எக்ஸாம்பிள் யாரு? அகத்தியர் என்ன பண்ணாரு? கடலை மொத்தம் குடிச்சிட்டாரு. அந்த மாதிரி இந்த சம்சார கடலை நாரதர் கப்புன்னு குடிச்சு இவர் அழகா கூட்டிட்டு போயிடுவாரு அப்படிங்கிறதுனால அதோட லிங்க் பண்ணி பேசுறாரு. இவ்வளவு பெரிய சம்சார கடலை வற்றச் செய்ய நீங்கள் அகஸ்திய முனிவரை போன்றவர், உங்களால் நான் இந்த கடலின் அக்கறைக்கு சூப்பரா போய் சேர்ந்துருவேனே அப்படின்னு சொல்றார். இதன் உலகளாவிய பயம் உமது கருணையால் எங்களை தீண்டாது. நாரத தேவரே, முயற்சி ஏதுமின்றி இந்த மரணக்கடலிலிருந்து என்னை விடுவியுங்கள். ஆக்சுவலா சம்சார பயம்னு சொல்லிக்கிட்டே இருந்தார்ல, இனிமே எனக்கு பயம் இல்லை, நீங்க தான் கஷ்டம் இல்லை, நீங்க தான் அழகா என்னை கூட்டிட்டு போய் நல்ல கரையில விட்டுற போறீங்க, அதனால நான் வந்து பயப்பட போறது இல்லை. ரெண்டாவது, கஷ்டமே இல்லாம என்னை கூட்டிட்டு போயிடுங்கன்னு எக்ஸ்ட்ரா ஒரு பிட்ட போடுறாரு. முயற்சி ஏதுமின்றி இந்த மரணக்கடலிலிருந்து என்னை விடுவியுங்கள் அப்படின்னு எக்ஸ்ட்ரா ஒரு பிட்ட போட்டு நிப்பாட்டுறாரு. நீண்ட சம்சார கடலை எளிதாக கடந்து நேராக அக்கறையை அடையும்படியான பாகவத தர்மத்தின் ரகசியத்தை எனக்கு புகட்டுங்கள். ஏன்னா அவர் வாட்டுக்கு பிரம்மோபதேசம் ஞானோபதேசம்னு ஆரம்பிச்சிட போறாருன்னு நினைச்சிட்டாரோ என்னமோ தெரியல. இப்ப எனக்கு பாகவத தர்மத்தை தான் சொல்லிக் கொடுக்கணும்ன்றதையும் ஊட அவர் சொல்லிக்கிட்டே வர்றார். இப்ப இந்த சம்சார கடலை எளிதாக கடந்து நேராக அக்கறையை அடையும்படியான பாகவத தர்மத்தின் ரகசியத்தை எனக்கு புகட்டுங்கள் அப்படின்னு கேட்கிறார். வசுதேவரின் வார்த்தைகளை கேட்டு நாரதர் மனமகிழ்ந்தார். அந்த சூழலை சுகதேவர் இப்போது பரீட்சித் மன்னனுக்கு விளக்குகிறார். ஸோ ஏக்நாத் பாகவதம் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, பாகவதம் எப்படி ஆரம்பிக்குது அப்படிங்கிற கதை தான் நம்ம வந்து இப்போ கேட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நாரதர் வசுதேவருக்கு சொல்றத சுகதேவர் பரீட்சித்துக்கு சொல்றது, அதை வந்து நம்ம ஏகநாதர் நமக்கு சொல்லி இப்படி வந்து யாரோ சொன்னதை நம்ம வந்து மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. ஸ்லோகம் 10, ஓவி நம்பர் 104. கேள் மன்னர் பிரானே, அறிவாளியான வசுதேவர் கேட்ட கேள்வியினால் நாரதர் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். அது பெரும் பாக்கியம். 104 டிரான்ஸ்லேட் ஆகல. 104 தானே இது? இது 105 கேள் மன்னர் பிரானேங்கிறது டிரான்ஸ்லேட் ஆகாம இருக்கு பாருங்க. இல்ல இல்ல இல்ல, அங்க போகாதீங்க, இல்ல ஒன்னு டிரான்ஸ்லேட் ஆகாம இருக்கு. ஸ்ரீ சுகர் கூறினார், ராஜனேவ கிருதப்ரக்ஷோ வசுதேவண்ண தீமதா ரித்தி. எனக்கு என்னப்பா புரியலே அப்பா ஒண்ணுமே. இங்க கேட்டோம்னா ஃபுல்லால போயிடும். இல்லன்னா அது மட்டும் காப்பி பண்ணி கேட்ட வேண்டியதானே? காப்பி பண்ணி கேட்கலாம்.
लांगथा वसुदेवाचा पृष्य श्रीशुक श्री सुब्रमणि नरदेवा. இது சம்திங் ராங்கா தான் இருக்கு. கொஞ்சம் இதை காப்பி பண்ண முடியுமான்னு பார்க்கலாமா? ஓகே, அது கொஞ்சம் நான் ப்ராப்பரா அதனுடைய ஸ்டேட்மெண்ட் கொடுக்காததுனால ஜெமினி அவன் இஷ்டத்துக்கு அவனா ஒரு ஸ்லோகத்தை எடுத்து சொல்ல ஆரம்பிச்சிட்டான். நல்ல வேலை நம்ம திரும்ப கரெக்டான விஷயம் வந்துட்டோம். இப்போ 104ல ஆக்சுவலா என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, வசுதேவரின் கேள்வியை சொல்லும் போது சுகதேவர் தன்னுள் பொங்கும் ஆனந்தத்தில் நிறைந்திருந்தார். முமுட்சுக்களுக்கு அறிவு பேரொழியாக விளங்கும் நாரதர் சைதன்ய வடிவமாகவே அங்கு கனிந்து நின்றார் அப்படிங்கிறதான் வருது. 105ல தான் சுகதேவர் சொல்கிறார். சரியா? சரி, என்ன சொல்லியிருக்கேன்னு பார்ப்போம். சுகதேவர் தன்னுள் பொங்கும் ஆனந்தத்தில் நிறைந்திருக்கிறார். எப்பயுமே நம்ம ஒரு ரைட் சிஷ்யன், ரைட் எலிஜிபிலிட்டி உள்ள ஒரு கேண்டிடேட் கிடைக்கும் போது குரு மிக பெரும் மகிழ்ச்சி அடைகிறார் அப்படிங்கிறத ஞானேஸ்வரியிலையும் நிறைய இடங்கள்ல கண்ணன் அர்ஜுனா நீ எனக்கு கிடைச்சிருக்கிறதுக்கு நான் எத்தனை புண்ணியம் பண்ணுவேனோடா அப்படின்னு எல்லாம் அந்த அர்ஜுனனை புகழ்ந்து புகழ்ந்து தள்ளுவார். ஏன்னா அவனுக்கு ஒரு ரைட் சிஷ்யன் கிடைச்சிட்டான் அப்படிங்கிறது குருக்களுக்கு அவ்வளவு ஒரு பெருமையும் சந்தோஷமாக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது வசுதேவர் தானே சொல்லிக்கிறாரு, நான் ஒரு லூசு பையன், எனக்கு எலிஜிபிலிட்டி இல்லைன்னு. பட் ஸ்டில் அவருடைய இவ்வளவு நேரம் நம்ம பேசும்போதே வசுதேவர் எந்த அளவுக்கு குவாலிஃபைடா இருக்காருன்றதை புரிஞ்சுக்கோங்கன்னு சொன்னேன். இன்ஃபேக்ட் உங்ககிட்ட ஒருவேளை வசுதேவருடைய குவாலிஃபிகேஷன் இல்லைன்னா அந்த குவாலிஃபிகேஷனை வளர்த்துக்கணுன்றதுக்காக தான் இங்க பாவத்தில் அப்படி எல்லாம் எழுதப்பட்டிருக்குன்றதையும் நம்ம சொல்லிட்டோம் இல்லையா? அப்போ we cannot underestimate that வசுதேவா is a not eligible case. அதாவது வசுதேவருக்கு எலிஜிபிலிட்டி இல்லைன்னு சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப எந்த அளவுக்கு எலிஜிபிலிட்டா இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கலி ஞானதற்கு மிக பெரிய மகிழ்ச்சி வந்ததில் ஆச்சரியம் ஒன்றும் இல்லை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஆனந்தத்தில் நிறைந்திருக்கிறார். முமுட்சுக்களுக்கு, முக்தியை விரும்புவோருக்கு, இதுதான் நான் சொன்னேன், யாரெல்லாம் முமுட்சுவா இருக்காங்களோ அவங்க குருமார்களுக்கு அவ்வளவு பிரியமாக மாறிவிடுகிறது. முமுட்சுக்களுக்கு அறிவு பேரொழியாக விளங்கும் நாரதர் சைதன்ய வடிவமாகவே அங்கு கணிந்து நின்றார். அவர் ஒரு பிரம்ம ஸ்வரூபமாகவே அந்த இடத்துல தெரிகிறார். இப்போது சுகதேவர் சொன்னார். சுகதேவர் பரீட்சித்துட்டு சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலா இந்த வசுதேவர் நாரதர் கிட்ட பேசுறத சுகதேவர் பரீட்சித்துக்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு அப்படிங்கிறத நம்ம ஸ்டோரி போயிட்டு இருக்கு. இப்போ சுகதேவர் சொன்னார், மன்னனே வசுதேவரின் பக்தியும் நாரதரின் ஞானமும் அங்கே ஒன்றாக இணைந்தன. ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் குவாலிஃபிகேஷன். நல்லா புரிஞ்சுக்கணும், நமக்கு குரு பக்தி இல்லை அப்படின்னா ஞானமே கிடைக்காதுன்றது லட்சந்தரவன் நம்ம சொல்லியிருக்கோம். ஆனா இங்க நாரதன் யாரு? ஞான வடிவம். வசுதேவர் யாரு? பக்தி வடிவம். இப்ப பக்தியும் ஞானமும் அங்கே ஒன்றாக இணைந்தன. அந்த இனிய கேள்வியை கேட்டதும் வசுதேவா உமது சொல் பாக்கியம் பெற்றது என்று நாரதர் புகழ்ந்தார். ஸோ நாரதருக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. நீங்க இவ்வளவு தூரம் கேட்டது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது, பாக்கியம் என்றே சொல்லுகிறார், லக்கி அப்படிங்கிறே சொல்றாரு. சரியா? உமது இந்த கேள்வியை கேட்ட மாத்திரத்திலேயே நாராயணன் பேரானந்த வடிவமாக தோன்றுகிறார். இப்படி சொல்லும் போது நாரதர் அந்த தன்னுள் பொங்கும் இன்பத்தில் திளைத்தார். ஸோ இப்ப நாரதர் பேசுறாரு, எனக்கு ரொம்ப ஐ எம் சோ லக்கி டு ஹேவ் such a kind of candidate. எனக்கு இந்த மாதிரி ஒரு சிஷ்யம் கிடைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேள்வியை கேட்கும் போதே நாராயணன் ஆனந்த வடிவமாக தோன்றுவதை என்னால் பார்க்க முடிகிறது. அந்த நாராயணன் ஆனந்த வடிவம் தான் என்ன? நாராயணனாலே எப்பயுமே ஆனந்த வடிவம் தான். ஆனால் இந்த கேள்விப்பட்ட மாத்திரத்தில் அந்த பிரம்மஸ்வரூபத்திற்கே அவர் சென்று விடுகிறார் அப்படின்னு அர்த்தம். அதுக்காக எப்பயுமே அவர் பிரம்மத்துல இல்லைன்னு நினைச்சிடாதீங்க. பட் இப்ப சொல்லித்தானே ஆகணும். அந்த பேரானந்த வடிவமாகவே தோன்றுகிறார் நாராயணன். எப்போதும் பேரானந்த வடிவம் தான், இவரும் எப்போதும் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறார். பட் இப்போ அந்த சிஷ்யன் இந்த கேள்வியை கேட்டுட்டான்னு நினைக்கும் போது அந்த ஆனந்தத்தின் உச்சத்தை ஒரு வார்த்தை வெளியே சொல்லி காட்டுகின்றார் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கணும் நம்ம. சரியா?
அவர் உடல் சிலிர்த்தது, உடல் முழுவதும் வியர்வை அரும்பியது, கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் வழிந்தோடியது. அவர் அந்த பேரானந்தத்தின் வண்ணத்தில் ஆடத் தொடங்கினார். இது வந்து அஷ்ட சாத்வீக பாவம் அப்படின்னு மத்தியான ஞானேஸ்வரியில கூட நம்ம பார்த்தோம். ஸோ அந்த கண்களில் நீர் தழும்புதல், உடல் வியர்த்தல், கை காலெல்லாம் நடுங்குதல், ஆனந்த கண்ணீர் வழிந்து ஓடுதல். ஸோ இந்த மாதிரி அந்த விஷயங்களை சாத்வீக அஷ்ட சாத்வீக பாவம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் என்ன பிரம்மஞானத்திலிருந்து சாத்வீக பாவத்துக்கு இறங்கி வந்துட்டாரு அப்படின்னு நினைக்காதீங்க. பிரம்ம ஞானிகள் இந்த மாயையிலே மாயை என்ற தெளிவான புரிதலோடு மாயையும் அனுபவிப்பதில் சிறந்தவர்கள் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அப்போ பிரம்ம ஞானத்தோடு அந்த பிரம்மானந்தத்தில் இருந்து கொண்டேதான் இந்த அஷ்ட சாத்வீக பாவத்தையும் இந்த நாரதர் பெறுகிறார். என்ன நமக்கு இங்க டேக்அவே அப்படின்னா, எந்த அளவிற்கு நாரதர் மகிழ்கிறாருன்னா, இந்த இடத்துல கண்ணன் மகிழ்கிறான்னா குருமார்கள் மகான்கள் மகிழ்கிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தான் நம்ம எடுத்துக்கணும். நீ தகுதியோட உள்ள போகும்போது உங்ககிட்ட தகுதி இருந்தது அப்படின்னா அது ஒன்னே அவர்களை அவ்வளவு பெரிய மகிழ்ச்சிக்கு ஆளாக்கி விடுகிறது. நீ அவங்க சொல்ல கேட்டு அதை ஃபாலோ பண்ணி நீ ஞானி ஆனா அது எவ்வளவு பெரிய சந்தோஷங்கிறது செகண்டரி வச்சுக்கோங்க. பட் உங்ககிட்ட குவாலிஃபைடோட நீ வந்திருக்கன்னு சொன்னாலே போதும். ஏன்னா அவங்களுக்கு கான்பிடன்ஸ் வந்துடுது, இவங்கிட்ட குவாலிஃபிகேஷன் இருக்குல்ல, நம்ம பண்ணிக்கலாம்டா இவனை. ஏன்னா தகுதி இருக்கிறவனை வந்து என்ன வேணா பண்ணிடலாம், அவங்கள மோல்டு பண்ணி அவங்கள வந்து ப்ராப்பரா மாத்திடலாம். மண்ணு சரியா இருந்ததுன்னா விவசாயிக்கு கொண்டாட்டமா இருக்கும். ஏன்னா என்ன வேணா விளைச்சல் எடுத்துடலாம்னு நம்பிக்கை அவனுக்கு வரும். மண்ணு சரியில்லைன்னா அந்த விவசாயியால என்ன பண்ண முடியும் பாவம். ஸோ அந்த மாதிரி இங்க ஒரு நல்ல சிஷ்யன் வந்துட்டான் அப்படின்னப்பறம் எனக்கு கவலையே இல்லடா, நான் எப்படியும் இவனை வந்து மேல கொண்டு வந்துடுவேன் அப்படிங்கிற அந்த ஒரு சந்தோஷத்தை தான் இங்க வெளிப்படுத்துகிறார். அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு குவாலிஃபைடா போகணும் அப்படிங்கிறது தான் நமக்கு எடுத்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாயிண்ட். ஓகேவா? அன்பு நிறைந்த ஒரு கேட்பவர் கிடைக்கும் போது, ஸ்ரோதான்னு ஞானேஸ்வரர்கள் நிறைய வரும். ஸ்ரோதான்னா கேட்கிறவங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அன்பு நிறைந்த ஒரு கேட்பவர் கிடைக்கும் போது, சொல்பவர் அப்படிங்கிறதுக்கு வக்தான பேரான், முழுமையான இன்பத்தை அடையவில்லை என்றால், சொல்பவர் முழுமையான இன்பத்தை அடையவில்லை என்றால் அந்த சொல்பவர் வெறுமையானவர் என்றும் கதையின் சாரத்தை அவர் உணரவில்லை என்றும் பொருள். அதாவது கேட்கிறவங்க வந்து கிடைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா அப்போ சொல்றவன் பேரானந்தத்தோடு அதை சொல்லுகின்றான். ரைட் பர்சன் கிடைச்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து சொல்லும் போது உற்சாகம். நம்ம ஞானதேவர் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஞானேஸ்வரில் நீங்க கேட்கறதன் வழியாகத்தான் எனக்கு சொல்லும் சாமர்த்தியமே வரப்போகிறதுன்னு சொல்லியிருப்பார். அப்ப நான் எந்த அளவுக்கு நான் பேசணும்னா அதுவும் ஏன் சாமர்த்தியம் கிடையாது, நீங்க எந்த அளவுக்கு அட்டென்டிவா கேட்கறீங்க அப்படிங்கிறத பொறுத்துதான் எனக்கே சாமர்த்தியம் வருகிறது அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்லியிருப்பார் இல்லையா? அந்த இந்த இடத்துல வந்து நாரதர் வெளிப்படுத்துறார். இங்க வந்து கேட்கிற ரைட் பர்சன் கிடைக்கும் போது அதை இன்பமாக வெளிப்படுத்த வேண்டும். அப்படி இன்பமாக வெளிப்படுத்தலைன்னா சொல்றவன் வந்து குவாலிஃபைடு கிடையாது அப்படின்னு தன்னை அவர் தன்னுடைய இன்பத்தை வெளிப்படுத்துகிறார். குவாலிஃபைட் பர்சன்ஸ் கிடைக்கும் போது இவர் மிகவும் மகிழ்ச்சியோடு சொல்ல தொடங்குகிறார் அப்படின்னு அர்த்தம். அண்ட் தட் இஸ் another குவாலிஃபிகேஷன் ஃபார் சொல்பவனுக்கே அப்படின்னு அர்த்தமாக எக்ஸ்ட்ராவா சொல்லியிருக்காரு. வசுதேவரின் கேள்வியை கேட்ட நாரதர் முழுமையாக மகிழ்ந்து பிறகு பேரானந்த குரலில் கர்ஜித்து என்ன சொன்னார் என்பதை கேளுங்கள். இப்போ வசுதேவர் வந்து நாரதர்கிட்ட கேட்டதும் அவர் பேரானந்த குரலோடு அடுத்த நாரதர் இப்பதான் சொல்ல போறது நம்ம கேட்க போறோம். நாரதர் சொன்னார், சாத்வத குழத்தில் சிறந்தவனே வசுதேவா, உமது பரமார்த்த நிஷ்டை போற்றுதலுக்குரியது. உமது இந்த தேடல் மிகவும் பாக்கியமானது. நீர் உண்மையான பக்தி கொண்ட பாகவத தர்மத்தை பின்பற்றுபவரே. நாரதர் மிகப்பெரிய மகிழ்ச்சியில இருக்காரு இல்லையா? எனக்கு நீ கிடைச்சிட்டேன் அப்படிங்கிறது எனக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷமா இருக்குன்னு இவ்வளவு நேரம் நாரதரை புகழ்ந்தா நாரதர் அவரை புகழணும்ல. இப்ப நாரதர் அவனை புகழ்கிறார். யார? வசுதேவா. வசுதேவா, உமது பரமாத்ம நிஷ்டை பொறுப்புன்னா முமுட்சுத்துவம்னு அர்த்தம். பரமாத்ம நிஷ்டை அப்படின்னா நான் ஞானி ஆக வேண்டும் என்ற வேட்கை தாகம்னு அர்த்தம். சரியா? அது போற்றுதலுக்குரியது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அது பாராட்டப்பட வேண்டியது. உமது இந்த தேடல் மிகவும் பாக்கியமானது. உங்களுடைய இந்த வேகம், இந்த முமுட்சுத்துவம், மோட்ச தாகம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது மிகவும் பாக்கியமானது. நீர் உண்மையான பக்தி கொண்டு பாகவத தர்மத்தையே பின்பற்றுபவர். பாகவத தர்மத்தை நீ ஆல்ரெடி பின்பற்றிட்டேன்னே சொல்லிட்டார். சரியா? எந்த தர்மத்தை பற்றிய கேள்வி பதில்களால் இந்த உலகம் முழுவதும்
உய்யுமோ அதை பற்றி ஸ்ரீகிருஷ்ணரின் தந்தையான நீர் மிகச்சரியாக கேட்டிருக்கிறீர். எந்த தர்மத்தை கேட்கறதுனால ஒட்டுமொத்த உலகத்துக்குமே ஒரு பெரிய நன்மை கிடைக்குமோ அந்த விஷயத்தில்லவா நீங்க கேட்டிருக்கீங்க. ஏன்னா அவர் பாகவத தர்மத்தை பற்றி எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு 2-3 தடவை கேட்டார். ஆனா அந்த விஷயம் சாதாரணமான விஷயமா? அதை கேட்கிறவங்க எல்லாருமே, அது ஒட்டுமொத்த உலகமே அதனால் பயனடையாதா? அப்படிப்பட்ட விஷயத்தை இல்லையா நீங்க கேட்டிருக்கீங்க. அதை பற்றி ஸ்ரீகிருஷ்ணரின் தந்தையான நீர் மிகச் சரியாகவே கேட்டு விட்டீர் அப்படின்னு நாரதர் மிகவும் மகிழ்ச்சியோட வெளிப்படுத்தியிருக்காங்க. உமது இந்த கேள்வியின் மூலம் கிடைக்கும் பதில்களால் சாதகர்கள் அனைவரும் சம்சாரத்தை கடப்பார்கள். சாதகர்களை விடுங்கள், மகா ஆவிகள் கூட இதன் மூலம் புனிதமடைவார்கள். இதுவே இதன் அதிசயம். சோ இப்ப நமக்கு பேச போற இந்த பாகவத தர்மத்தின் மூலமாக எல்லா சாதகர்களும் கண்டிப்பாக சம்சார கடலை கடந்து ஞானியாயிடுவாங்க அப்படின்றது உண்மைதான். ஏன் சாதகனாக இல்லாம பாவியாவே இருந்தா கூட இந்த கதையை கேட்டா அவனுக்கும் மோட்சம் கிடைக்கும், புனிதமடைவான். இதுவே இதன் அதிசயம் என்று ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இது உண்மைதான். இது எப்படி உண்மைன்னு சொல்றீங்கன்னா, நீங்க கண்ணனுடைய கதைகளை பிடிக்கவே இல்லைன்னு சொல்ற எவனாவது போடா நான் ஸ்ரீகிருஷ்ணா பார்க்க வரையா அப்பா அப்படின்னு இழுத்து தரதரன்னு போய் உட்கார வச்சிருங்களேன். ஒரு தடவை பார்த்துட்டான் அப்படின்னா அவனையும் அறியாம மூழ்கி போகின்ற அதிசயத்தை காண்கின்றோம் அல்லவா? அப்போ பாவிகளா இருந்தால் கூட கண்ணன் அவர்களையும் வசீகரிக்கின்றானே. அப்படிப்பட்ட ஒரு பாகவத தர்மம் கதைகள் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அது மகா பாவிகள் கூட புனிதமடையும் அற்புத அதிசயம் அல்லவா அப்படின்னு நாரதர் சொல்றாரு. பாகவத தர்மத்தின் மகிமையால் சிலர் அதை கேட்பதால் கரையேறுகிறார்கள், சிலர் அதை படிப்பதால் கரையேறுகிறார்கள், சிலர் அதை தியானிப்பதால் கரையேறுகிறார்கள். இந்த சம்சார தலைகளிலிருந்து விடுபடுகிறார்கள். சோ இந்த பாகவத தர்மத்தின் கதைகள் நீ அதை கேட்டாலும் சரி, அதை சொன்னாலும் அல்லது படிச்சாலும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். நீ சொல்றது படிச்சாலும் அப்படின்னா நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், இந்த கதையை நான் சொல்றேன், அதனால எனக்கு மோட்சம் கிடைக்கும், கேட்கிற உங்களுக்கு மோட்சம் கிடைக்கும். பிளஸ் அதையே சதா சர்வ காலமும் சிந்தித்துக் கொண்டிருப்பவனுக்கும் மோட்சம்தான். இப்படி எல்லாருக்குமே இந்த சம்சார தலைகளிலிருந்து முழுமையான விடுதலை கண்டிப்பாக கிடைக்கும். சிலர் இந்த பாகவதத்தை படிப்பவர்களையும் கேட்பவர்களையும் பார்த்து தங்களுக்குள் மகிழ்ச்சி அடைந்து நல்ல எண்ணத்துடன் அவர்களை போற்றுவார்கள். அவர்கள் கூட இந்த பாகவத தர்மத்தால் கரையேறுகிறார்கள். இதெல்லாம் என்னடா வாதம் சொல்லுவோம், அர்த்தவாதம்னு சொல்லுவோம். சோ ஞானேஸ்வரியில கடைசி 18வது அத்தியாயத்துல இந்த மாதிரி விஷயங்களை சொல்லியிருப்பார். சோ இதை கேட்டா போதும், படிச்சா போதும், இதை பத்தி அர்த்தம் புரியணும்னு அவசியம் இல்லை, அர்த்தம் புரியாமலே சும்மா நாச்சுக்கும் பாராயணம் பண்ணா கூட போதும், இனி என்ன பண்ணாலும் உனக்கு மோட்சம் உண்டு அப்படின்னு எல்லாம் சொல்லியிருப்பாரு. ஸோ இது அர்த்தவாதம் சொல்றதுக்கு ரீசன் என்னன்னா, ஒரு டேஸ்ட் ஆட்டோமேட்டிக்கா அதை கிரியேட் பண்ணிடும். கண்டிப்பாக அது ஒரு டைம் பீயிங்ல உங்களுக்கு மோட்சத்தை கொடுக்கும். இமீடியட்டா கொடுக்குதோ இல்லையோ மோட்சத்தை கொடுக்குன்றது சத்தியம்தான். பட் இமீடியட்டா கொடுக்குமா அப்படிங்கிறது தட் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் குவாலிஃபிகேஷன் பொறுத்து அப்படிங்கிறத மட்டும் நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க எந்த அளவுக்கு சொன்னார் இல்லையா, நாரதரோட கீர்த்தனை ராவணன் கேட்கிறான், இரண்யகசிபு கேட்கிறான் அப்படின்னா அதுல ஒரு டேஸ்ட் இருக்கிறதுனாலதானே அவங்க அதுல மயங்குறாங்க. கண்டிப்பா. ஸோ அவங்களுக்கும் கண்டிப்பா கரையேறுவாங்க அப்படிங்கிறது உண்மைதானே. ஸோ தேர்ஃபோர் இது எல்லாருக்குமே கரையேற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி இதுக்கு உண்டு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்போ இதுல என்ன எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்கு அப்படின்னா, இந்த பாகவதத்தை கேட்கிறவங்க படிக்கிறவங்கள பார்த்து இவங்க எல்லாம் பாகவதத்தை கேட்கிறவங்க, இவங்க எல்லாம் பாகவதத்தை படிப்பாங்க, டெய்லி போய் கிளாஸ்க்கு போறாங்க அப்படின்னு அவங்கள நீ பெருமையா நினைச்சாலே எனக்கு மோசம். சரியா? இல்ல அவங்கள வீட்டுக்கு கூப்பிட்டு நான் எங்க வீட்டுக்கு சாப்பிட்டு போனேன், நீங்க எல்லாம் பாகவத கதையை கேட்குறீங்க, அதனால என் வீட்டுக்கு சாப்பிட்டு போகணும் அப்படின்னு சொன்னாலே மோட்சம். இன்னும் நிறைய பேர் நம்ம யாத்திரைக்கெல்லாம் போகணும்னா யாத்திரைக்கு வந்தவன நம்ம காலில் விழுந்துட்டா போதும், யாத்திரைக்கு போயிட்டு வந்த காலில் விழுந்தா அவன் அடைஞ்ச புண்ணியத்தை நம்ம அடைஞ்சிடலாமா? ஸோ அந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நல்ல எண்ணத்துடன் அவர்களை போற்றுகிறார்கள் அல்லவா, அவர்கள் கூட இந்த பாகவத தர்மத்தால் கரையேறி விடுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. இது பாகவத தர்மத்தின் பெரிய ஆச்சரியம் அல்ல. தெய்வ நிந்தனை செய்யும் துராத்மாவாக இருந்தாலும் அல்லது உலகிற்கே தீங்கு செய்யும் துஷ்டனாக இருந்தாலும் அவன் கூட இந்த தர்மத்தின் வகையால் கடைந்தேறுவான் அப்படின்றப்போ, அப்புறம் நீங்க பாகவத தர்மத்தை பத்தி பெருமையா பேசுறவன் கரையேறுவான் அப்படிங்கிறதுல என்ன பெரிய அதிசயம் இருக்க போகுது?
அதனால ரெண்டு எக்ஸ்ட்ரீமா சொல்லிட்டாரு. நிந்தனை, தெய்வ நிந்தனை செய்யும் துராத்மா, இது ஒரு பாயிண்ட். உலகிற்கே தீங்கு செய்யும் துஷ்டன், இதுக்கு மேல எவ்வளவு சொல்ல முடியும்? சோ அந்த அளவிற்கு மோசமாக இருக்கிறவங்க கூட இந்த பாகவத தர்மத்தால கரையேறிவாங்க அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்துல இருக்கு. பாகவத தர்மத்தை இதயத்தில் தாங்கினால் அது கர்மமற்றவனின் செயல்களை அளிக்கும். மிஸ்டேக்கா? பாகவத தர்மத்தை இதயத்தில் தாங்கினால் ஹிருதய தரித பாகவத தர்மா, அது புரியுது. கர்மவற்றவனின் என்ன அர்த்தம்? அக்கர்மாச்சே, ஓ கர்மம் செய்யாமல் இருப்பவனின் செயல்கள் அளிக்குமா? நிர்தலி கர்மா, கர்மியாச்சே, கர்மம் இல்லாதவனின் செயல்களை அளிக்கும்னு என்ன அர்த்தம்? இதுதான் போட்டிருக்கு மராட்டிலையும். அகர்மியாச்சே நிர்தலி கர்ம அப்படின்னு போட்டிருக்கு. அகர்த்தா அப்படின்னு சொல்றோம். சரி, ஓகே. இப்போ என்னது நைஸ்கர்மிய சித்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நைஸ்கர்மிய சித்தினா என்ன? செயல்கள் எனக்கு எதுவுமே இல்லை என்ற ஒரு சித்திக்கு நைஸ்கர்மிய சித்தின்னு பேரு. அது யாருக்கு கிடைக்கும்? ஆசைகள் அற்றவனுக்கு மட்டும்தான் கிடைக்கும். ஆசை நிறைய வச்சிருந்தேன்னா அதை செஞ்சாகணும், இதை செஞ்சாகணும்னு 1008 கடமைகள், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், பொறுப்புகள் எல்லாம் இருக்கும். அப்ப எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, எந்த பொறுப்பும் இல்லாமல் ஒரு சித்தி கிடைக்கணும்னா அது நைஸ்கர்மிய சித்தின்னு பேரு. இங்கே அக்கர்மியாச்சே செயல்களை அளிக்கும் அப்படின்னா, கர்மம் அற்றவனின்னா ஆசையோடு கர்மம் செய்யாமல் இருப்பவன் அல்ல, ஆசை அற்றவனிடத்தில் செயல்களை இல்லாமலே அழித்துவிடும், அவனை அகர்மாவாக மாற்றிவிடும் அப்படின்னு எடுத்துக்கலாம்னு எனக்கு தோணுது. சரியா? சோ நைஸ்கர்மிய சித்தியை அவனுக்கு பெற்றுத்தரும் அப்படிங்கிறது வேணா நம்ம டைரக்டா எந்த ஒரு பர்டிகுலர் இதுல நம்ம எடுத்துக்கோம். அதர்மவாதியின் தீய தர்மங்களை அளிக்கும். ஓகே, முடிவில் மிக உயர்ந்த பதவியை அளிக்கும். ஸோ நீ எவ்வளவு பெரிய அதர்மவாதியா இருந்தாலும் உன்னை தர்மவாதியா மாத்திடும். உன்னுடைய அதர்மத்தை எல்லாம் அழிச்சு உன்னையும் தர்மவானாக மாத்திடும். அதன் தவிர முக்தியை தரும். ஏன்னா அன்குவாலிஃபைடு பர்சன்ஸ் கேட்கிறோம், அன்குவாலிஃபைடு பர்சன் எப்படிடா நீ சித்த சுத்தி இல்லாம ஞானமே கிடைக்காதுங்கிற, இவனுங்களெல்லாம் பயங்கர மோசக்காரங்களுக்கு எல்லாம் கிடைக்குங்கிறாரே அப்படின்னா, ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸா இது கொண்டு வந்துடும் அப்படிங்கிறது தான் மெயின். சரியா? அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப்கோர்ஸ் சித்த சுத்தி தான். ஆனா அதர்மம் பண்ணிட்டு இருக்கிற நீ அதர்மம் பண்ணியே ஞானியா இல்லாம சொல்லல. அதர்மம் பண்ணிட்டு இருக்கிற நீ ஒரு ஸ்டேஜ்ல ஆட்டோமேட்டிக்கா தர்மம் பண்ண ஆரம்பிச்சுடுவ. அடுத்து அந்த மனம் சுத்தமாக உனக்கும் ஞானமும் கிடைக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸா ஆட்டோமேட்டிக்கா உனக்கும் இது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்க எடுத்துக்கணும். ஓகேவா? எங்கும் பாகவத தர்மம் நுழைகிறதோ அங்கு நல்வினை தீவினை யாவும் அழியும். பழிச்சொல், வெறுப்பு, கோபம், அதர்மம் மற்றும் அறியாமையின் பெயரை கூட அது மிச்சம் வைக்காது. நல்வினை தீவினை அப்படின்னா என்ன? தர்மம் அதர்மம்க்கு இன்னொரு பேரு நல்வினை தீவினைன்னு பேரு. கர்மா விகர்மா, நற்செயல்களுக்கு கர்மான்னு பேரு, தீங்கு செயல்களுக்கு விகர்மான்னு பேரு. சரியா? நல்வினை தீவினை அழியணும்னா பாவம் புண்ணியம் ரெண்டுமே அழிஞ்சு போயிடும்னு அர்த்தம். ஏன்னா நீ உங்களுக்கு மோட்சத்தை கொடுக்கறது தானே பகவத தர்மம். அப்போ ஃபர்ஸ்ட் உங்களை அப்கோர்ஸ் அதர்மத்துல இருந்து தர்ம வழிக்கு கொண்டு வந்து உங்களை நல்லவங்களா மாத்தும் தான். பட் ஃபைனலா என்ன பண்ணிடுவோம்னா நல்வினை தீவினை ரெண்டையுமே சேர்த்து அழிச்சிடும், புண்ணிய பாவம் ரெண்டையுமே சேர்த்து அழிச்சிடும். அப்போ நற்காரியங்கள் கெட்ட காரியங்கள் அப்படின்னு ரெண்டுமே இல்லாம பண்ணிடும். அப்புறம் பழிச்சொல் அப்படின்னா வெறுப்போடு பேசுகின்ற அல்லது பழி வாங்குதல் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். வெறுப்பு, கோபம், அதர்மம் மற்றும் அறியாமையின் பெயரை கூட அது மிச்சம் வைக்காது. டோட்டலா எல்லாத்தையுமே பியூரிஃபை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா? அத்தகைய பாகவத தர்மத்தின் மீது மிகுந்த மரியாதை கொண்டு நீர் இந்த பெரிய கேள்வியை எழுப்பியிருக்கிறீர். வசுதேவா, உமது பாக்கியத்தால் நீர் மிகவும் வள்ளலாகவும் பரம தூய்மையானவராகவும் விளங்குவீராக. ஸோ இந்த பாகவத தர்மத்தின் பெருமையை இவ்வளவு நேரம் நாரதர் வர்ணிச்சு முடிச்சிட்டாரு. நீங்க சாதாரண விஷயத்த கேட்கலங்க, நீங்க எவ்வளவு பெரிய விஷயத்த கேட்டிருக்கீங்க அப்படின்றது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு
நீங்க இவ்வளவு பெரிய விஷயத்தை நீங்க கிட்ட கேட்டதுனாலேயே நீர் மிக பெரும் வள்ளலாகவும் மாறிவிட்டீர், பரம தூய்மையானவராகவும் விளங்கிவிட்டீர் அப்படின்னு புகழ்ந்துட்டார். சரியா? ஏன்னா கேட்ட அந்த கேள்வி அந்த மாதிரியான ஒரு விஷயம். அந்த விஷயத்தை கேட்கணும்னு நீ நினைச்சதே போதும், இந்த கேள்வி கேட்டதே போதும், நீர் மிகப்பெரிய வள்ளலம் மற்றும் பரம தூய்மையானவராகவும் விளங்குகிறீர் அப்படிங்கிற ஒரு பாராட்டுதலை நாரதர் வைக்கின்றார். உமது தூய்மையை நான் எப்படி புகழ்வது? எவருடைய பெயரை சொன்னால் நாங்கள் புனிதமடைகிறோமோ அந்த உலகையே போற்றும் ஸ்ரீகிருஷ்ணரே உமக்கு மகனாக பிறந்தாரே. இப்போது வசுதேவரின் புகழ் பாடப்படுகிறது. நீங்கள் தூய்மையானவர் என்ன அந்த கேள்வியை கேட்டீங்கன்னு சொன்னதோட மட்டும் நிக்கல, நீங்கள் எவ்வளவு பெரிய தூய்மையானவர் என்றால் எவருடைய பெயரை சொன்னாலே உலகமே புனிதமடையுமோ அத்தகைய ஸ்ரீகிருஷ்ணனை நீங்கள் மகனாக பெற்றெடுத்தவர் என்றால் நீங்கள் எத்தனை பெரிய புனிதமானவராக இருந்திருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு புகழாரம் சூட்டியிருக்கின்றார். அந்த ஸ்ரீகிருஷ்ணன் நாரதரையே எப்போதும் உமது வீட்டில் வசிக்கிறார். சாரி, அந்த ஸ்ரீ கிருஷ்ணநாதரே அப்படின்னா கண்ணனே எப்போதும் உமது வீட்டில் வசிக்கிறார். என் பார்வையில் உம்மை போன்ற ஒரு பாக்கியசாலியை நான் எங்குமே காணவில்லை. இது மீண்டும் வசுதேவரின் புகழ் பாடுதல். கண்ணனே உங்க வீட்டுல இருக்கான் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். இந்த உலகத்துல வேற எங்கேயுமே உங்களை போன்ற ஒரு பாக்கியசாலியை பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லி வசுதேவரின் புகழ் பாடப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு ஸ்லோகத்தோட ஸ்டாப் பண்ணணும். வசுதேவா, உமது பெயரால் தான் அந்த அனந்தனை வாசுதேவன் என்று அழைக்கிறார்கள். அந்த வாசுதேவ நாமத்தை சொன்னாலே உலகே வணங்கும் யோகிகளும் பரம தூய்மை அடைகிறார்கள். ஏன்னா கண்ணனுக்கு வசுதேவான் இன்னொரு பேரும் இருக்கு. வாசுதேவ குடும்பகம்னு சொல்லும் போது கண்ணனின் குடும்பத்தை வாசுதேவ குடும்பகம்னு நம்ம அழைப்பது உண்டு. ஸோ கண்ணனுக்கு இன்னொரு பேரே வாசுதேவான் இருக்கு. அப்ப கண்ணனுடைய பேர் வாசுதேவான்னு இருக்கிறதுனால வாசுதேவான்னு சொன்னவங்க எல்லாம் முக்தி அடைகிறாங்கன்னா அந்த பேர்ல நீங்க வச்சிருக்கீங்க. உமது பெயரால் தானே அந்த அனந்தனையே வாசுதேவன் என்று அழைக்கிறார்கள். அந்த வாசுதேவ நாமத்தை சொன்னால் உலகே வணங்கும் யோகிகளும் பரம தூய்மை அடைகிறார்களே. ஸோ ஆட்டோமேட்டிக்கா எல்லாருமே பரம தூய்மை அடையக்கூடிய நிலையில இருக்கிறாங்க. அப்படின்னா நீர் எத்தனை பரிசுத்தமானவர், நீர் எத்தனை தூய்மையானவர், நீங்க உங்களுக்கு எவ்வளவு எலிஜிபிலிட்டி இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தான் மேலும் மேலும் சொல்லிக் கொண்டு போகிறது. ஸோ நம்ம 13வது ஸ்லோகத்திலிருந்து நாளை நாம் தொடர்வோம்.